கணவனை இழந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதா ஏமாற்றி பணம் நகைய பறிச்சிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காரு இங்க ஒரு மோசடி பேர்வழி. காவல் ஆணையர் அலுவலகத்தில் கண்ணீருடன் நிற்கும் இளம் பெண்ணுக்கு நடந்தது என்ன? செத்து போயிடலாம் போல இருக்குங்க சார். அவ்வளோ டார்ச்சர் பண்ணி எமோஷனலா ரொம்ப என்னால முடியவே இல்லை. கையில் புகார் மனுவோடு கண்ணீர் மல்க நின்று கொண்டிருக்கும் இந்த இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி நம்ப வைத்து பணம் நகைகளை ஏமாற்றிவிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார் ஒரு மோசடி பேர்வழி. மேட்ரிமோனியில் வரன் பார்க்கும் விதவை பெண்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபடும் அந்த கல்யாண ராமனை கைது செய்ய கோரியே இந்த பெண் ஆணையர் அலுவலகத்தின் படியேறி இருக்கிறார். என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் ஹரிதாசுடன் களத்தில் இறங்கினோம். கோவை ஒண்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் 32 வயதான இளம்பெண். இவருக்கு கடந்த 2008ஆம் ஆண்டு பிரபு என்பவருடன் திருமணமாகி 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில்தான் கடந்த 2022ஆம் ஆண்டு பிரபு திடீரென மாரடைப்பினால் இறந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து 2 மகன்களுடன் சுய தொழில் செய்து தனியாக வாழ்க்கையை நடத்தி வருகிறார் அந்த இளம்பெண். இளம் வயதில் கணவனை இழந்து வாழ்ந்து வருவதை பார்த்து மனம் வருந்திய பெண்ணின் பெற்றோர் அவருக்கு மறுமணம் செய்து வைக்க திட்டமிட்டுள்ளனர். அதற்காக தனியார் திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்துள்ளனர். அந்த பதிவை பார்த்ததும் கடந்த ஜனவரி மாதம் ராம்குமார் என்ற நபர் இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்து தொடர்பு கொண்டிருக்கிறார். அதற்கு அந்த இளம் பெண் தனக்கு தற்போது திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை என்று கூறி ராம்குமாரை நிராகரித்துள்ளார். ஆனால் ராம்குமாரோ இளம் பெண்ணுக்கு விடாமல் போன் செய்து தொல்லை கொடுத்திருக்கிறார். இதனால் கடுப்பான இளம்பெண் ராம்குமாரிடம் உங்களுக்கு என்னதான் வேண்டும் என கேட்க, தனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, நான் தனிமையில் வாழ்ந்து வருகிறேன், உங்கள் குரலை கேட்டதும் பல நாள் பழகியது போல இருக்கிறது, அதனால் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, நட்பாக பேசுங்கள் போதும் என கல்லே கரையும்படி உருகி உருகி பேசியிருக்கிறார் ராம்குமார். மேலும் திருப்பூரில் கார்மெண்ட்ஸ் கம்பெனி வைத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். அந்த வார்த்தைகளில் மனம் கலங்கிய இளம்பெண் ராம்குமாருடன் பேசத் தொடங்கியிருக்கிறார். அடுத்த சில நாட்களில் ராம்குமார் இளம்பெண்ணின் குழந்தைகள் மீதும் குடும்பத்தார் மீதும் அக்கறையாக இருப்பது போல் பேசி பழகியிருக்கிறார். இதெல்லாம் இளம்பெண்ணுக்கு பிடித்து போக ஒரு வழியாக ராம்குமாரை திருமணம் செய்ய சம்மதித்திருக்கிறார். இதனை சாதகமாக வைத்து இளம்பெண்ணிடம் அடிக்கடி நகை பணம் பறித்ததாக சொல்லப்படுகிறது. ராம்குமார் மீதிருந்த நம்பிக்கையில் வருங்கால கணவன்தானே என்ற உரிமையில் இளம்பெண்ணும் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்து உதவியிருக்கிறார். ஆக்சுவலாக நான் ஒரு விடோ, நான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு அம்மா தம்பி எல்லார்கிட்டையுமே வந்து பேசி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி, எனக்கு கல்யாணம் ஆகலை, யாருமே இல்லைன்னு சொல்லி வந்து ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பேசி ஏமாற்றி 1 இயராக எங்கள் கூட ட்ராவல் பண்ணி எங்கள் கூடயே எங்கள் பசங்க கூட எல்லார் கூடயுமே பேசி பழகி தை மாதம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எங்களை ஏமாற்றிட்டே இருந்தாருங்க சார். அந்த கேப்பில் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து ஏமாற்றி எங்ககிட்ட இருந்து பணம் நகையெல்லாம் வாங்கிட்டு எங்ககிட்ட பேசுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துட்டே வந்து கடைசியில் அவரை பற்றி வாட்ச் பண்ணணும்னு பார்க்குறப்ப எங்கள் வீட்டுக்கு நவம்பர் 15 வீட்டுக்கு வந்தாருங்க சார். வந்தப்போ என்கிட்ட தகாத முறையில் நடந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என் கூட தகாத முறையில் நடந்து என்னை வெளியே சொன்னேன்னா அதை பண்ணிடுவேன்னு அவன் பர்ஸை வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டான் சார். இப்போ பர்ஸில் எடுத்து பார்க்குறப்ப 2 அட்ரஸ் இருந்தது, 2 ஆதார் கார்டு அட்ரஸ் இருந்தது. என்ன 2 ஆதார் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேங்க சார். அதுக்கப்புறமேட்டுக்கு அவரை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லி நான் போய் பார்க்குறப்ப நீலிகோணாம்பாளையம் அட்ரஸில் போய் பார்க்குறப்ப ஆல்ரெடி அவருக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆச்சு, கல்யாணம் ஆகி ஃபேமிலி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ 20 டேஸ் முன்னாடி தான் வீடு காலி பண்ணி போனான்னு அவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சொன்னதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி ஆல்ரெடி உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவர் இருந்துட்டு உனக்கு இதெல்லாம் இப்ப யார் சொன்னது அப்படின்னு சொல்லி என்ன அப்படியே பேசி இது பண்ண
இந்நிலையில்தான் கடந்த நவம்பர் மாதம் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டிற்கு வந்த ராம்குமார் இளம் பெண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி உல்லாசம் அனுபவித்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளம்பெண் ராம்குமார் வேலை செய்த திருப்பூர் பகுதிக்கு சென்று அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தன்னிடம் வாங்கிய நகைகளையும் பணத்தையும் உடனே திருப்பித் தர வேண்டும் என கூறி தகராறு செய்துள்ளார். இதில் பயந்து போன ராம்குமார் 5 பவுன் நகையை மட்டும் திருப்பிக் கொடுத்துள்ளார். ஆனால் மீதமுள்ள பணத்தை நான் வாங்கவே இல்லை என கூறி அந்தர் பல்டி அடித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து திருப்பூரில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று நீதி கேட்க முயன்றபோது ராம்குமாரின் மனைவி மற்றும் மாமனார் மாமியார் ஆகியோர் இளம் பெண்ணிடம் தகராறில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த இளம்பெண் ராம்குமார் பற்றி விசாரிக்க தொடங்கிய போது அவர் மீது ஏற்கனவே கோவை மகளிர் நீதிமன்றத்தில் இதேபோல் சென்னையை சேர்ந்த ஒரு பெண் திருமண மோசடி புகார் கொடுத்திருப்பது தெரியவந்தது. எனவே ராம்குமார் இதேபோல பல்வேறு பெண்களையும் திருமண வார்த்தை கூறி ஆசை காட்டி ஏமாற்றி அவர்களிடம் இருந்து பணம் நகை கொள்ளையடித்து இருப்பார் என இளம் பெண்ணுக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. ரொம்ப குடும்பத்துக்கே தெரியும் சார் அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். நாங்களாம் சார் அவனை எங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நாங்க யார்கிட்டயும் கேட்க போறதில்ல. அவன் தான் சார் அம்மா அப்பா கிடையாது, இறந்து போயிட்டாங்க, அக்காங்க மட்டும்தான் இருக்காங்க, எங்களுக்கு குடும்பமே கிடையாது, யாருமே இல்லை, எங்களுக்கு தேவை ஒரு குடும்பம் தான் சொல்லி எங்க வீட்டுக்குள்ள வந்து அவங்க வீட்டுக்கு நாங்க போறோமா, எங்க வீட்டுக்கு வந்து எதுக்கு சார் எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட பணம் நகையெல்லாம் வாங்கி நாங்களே சிறுக கடைசியா எங்க அப்பா எனக்காக எழுதி கொடுத்த இடத்த வித்து பணம் வச்சிருந்தேன் சார். அந்த பணத்தை போய் கையால பணத்தை வாங்கிட்டு போயிட்டு நான் வாங்கவே இல்லை, உங்க வீட்டுக்கு வரவே இல்லைன்னு அவ்வளோ தெனாவட்டா பேசுறா சார். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, உன்னை கடல்ல கட்டி இறக்கிடுவேன், உன்னை கொன்றுவேன், உன் குழந்தைங்க எப்படி ஸ்கூலுக்கு போறாங்க வர்றாங்கன்னு பாக்குறேன்னு அப்படி மிரட்டுறாங்க சார். அன்னைக்கு நேரில் போனப்ப அவ்வளோ அவங்க ஒய்ஃபு சார், ஆக்சுவலா அவங்க ஃபேமிலி சார், அவங்க ராம்குமார், அவங்க ஒய்ஃப் வைதேவிக்கு, அவங்க அப்பா கிருஷ்ணன் குப்புசாமி, அவங்க அம்மா மரகதம், 4 பேரும் சேர்ந்து தான் சார் இதை பண்றாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்க மாமியார் வீட்டில் போய் நான் கதவை தட்டி கேட்கிறேன். 13ஆம் தேதி அவங்க வீட்டில் போய் கேட்கிறேன், யாருன்னு ராம்குமார் வைதேகி வீடான்னு கேட்கிறேன். பேசுறாங்க, தப்பா பேசுறாங்க சார். சத்தியமா இந்த மாதிரி வார்த்தையில எங்க வாயில பேசினதும் கிடையாது, நாங்க கேட்டதும் கிடையாது. தப்பா அசிங்கமா பேசி எங்களையே அந்த இடத்துல நிக்க விடாம கேரக்டர் அசோசியேஷன் பண்ணி எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சார். இனிமேல் ராம்குமாரிடம் தன்னை போல் வேறு யாரும் ஏமாறக்கூடாது என கூறி கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்று அளித்துள்ளார் அந்த இளம் பெண். கேஸ் கொடுக்கணும்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருக்கு ஆல்ரெடி இதே மாதிரி இன்னொரு கேஸ் போகுது, எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்குன்றதே எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க சார் தெரியுது. ஆக்சுவலா நாங்கெல்லாம் விடோ சார், குழந்தைங்களை வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் இறந்து போறப்ப வயசு 28 வயசு. எங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க சார். ஃபேமிலி, வேலை, பிஸ்னஸ்ன்ட்டு நாங்கள் எங்கள் குழந்தைங்க எல்லாருமே தனியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் இதே மாதிரி எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான்னு உண்மையாகவே தெரியலைங்க சார். பொண்ணுங்களை ஏமாற்றி இவங்க உண்மையாகவே அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்கள் 28 வயசுல கணவனை இழந்து நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்ட்டு இருக்கிறோம். குழந்தைங்களை படிக்க வச்சு நாங்க ஒரு வாடகை வீட்டுல நாங்க சம்பாரிச்சு சாப்பிட்டு யாரையும் ஏமாத்திலாம் நாங்க வாழல. எதுக்காக எங்களை இப்படி ஏமாத்தணும், எதுக்காக இந்த குழந்தைங்களை கஷ்டப்படுத்தணும்? அந்த குழந்தைங்களுக்கு அப்பா பாசம்னா தெரியாத குழந்தைங்க கிட்ட நான் தான் அப்பா அப்பான்னு வந்து நின்னு பேசி ஆல்ரெடி முன்னாடி வேற ஒரு சென்னையை சேர்ந்த ஒரு பொண்ணை ஏமாத்தி அவங்களுக்கு கை குழந்தைய நான் தான் அப்பான்னு சொல்லி ஏமாத்தி அந்த குழந்தைங்க எல்லாரோட வாழ்க்கையும் நாசம் பண்றாங்க சார். ஆல்ரெடி சென்னை சேர்ந்த பொண்ணோட கேஸ் 2021 போயிருக்கு. இப்ப நான் 2025 இந்த 4 வருஷத்துல இன்னும் எத்தனை பொண்ணுங்களை அவன் ஏமாத்தினான்னு உண்மையாவே தெரியாது. தயவு செஞ்சு இந்த மீடியா, கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து அவனை கண்டுபிடிச்சு தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த மேட்ரிமோனி, ஆக்சுவலா அவங்க பாரத் மேட்ரிமோனி எங்களுக்கு போட்டது shadi.com, இதே மாதிரி எத்தனை மேட்ரிமோனியில அவன் பணம் கட்டி அவன் எத்தனை மேட்ரிமோனியில அவன் என்ன போட்டு எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்துறான்னு தெரியல. தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், அவனை மாதிரி
மாதிரி ஆளுங்களை எல்லாம் தயவு செஞ்சு வெளியவே விடாதீங்க. செத்து போயிடலாம் போல இருக்குங்க சார். அவ்வளோ டார்ச்சர் பண்ணி எமோஷனலாக ரொம்ப என்னால் முடியவே இல்லை. புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினால் ராம்குமாரின் பின்னணி தெரிய வரும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க.